ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 மெல்லிசா நறுக்கின வெங்காயம், வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கிளி வச்சிருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் நல்லா ட்ரை ஆகி சுருங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 2 வரமிளகா, அரை ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 பத்த தேங்காய். நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. தொகையில் பதத்துக்கு அரைச்சி உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த நம்ம வேக வச்சு கட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்குல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வதக்கின வெங்காயம் இருக்குல்ல, அதில் நம்ம மசாலாலாம் போட்டு பிசைஞ்சிருக்கோம்ல, இந்த உருளைக்கிழங்கு போடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்மளோட கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவல் தயார். மறக்காமல் உங்களுக்கு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணணுன்னாலும் கௌதம்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஆல்.